மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அரையாண்டு தேர்வுக்கு மிக முக்கியமான 2 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து 50 மதிப்பெண் எவ்வளவு ஈஸியாக வாங்கலாம், ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்த எக்ஸசைஸ் மிக முக்கியமான எக்ஸசைஸ், எதில் இருந்து 5 மார்க் கேட்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். மினிமமாக நம்ம 6 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 பயிற்சிகள் பார்த்தா போதும். அந்த 10 எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் 10th மேக்ஸில் பாஸ் ஆகணும் அப்படின்னா 50 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரையும் அணிகள் மேட்ரிக்ஸ் சாப்டரையும் நீங்கள் என்ன செஞ்சணும் அப்படின்னா தரவு பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்க ஒரு கணக்கு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா பார்த்துருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து உங்களுக்கு 2 5 மார்க் வந்துடும், 2 2 மார்க் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ இதுலேயே உங்கள் கையில் எத்தனை மார்க் அப்படின்னா 14 மார்க் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக அணிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேட்ரிக்ஸ் 3.17, 3.18, 3.19 இந்த 3 பயிற்சியும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க. ப்ளஸ் ஒன் வேர்டு, ஜாமெண்ட்ரி, கிராஃப் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் 50+ மார்க்கு உங்கள் கையில் இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதை படிக்கணும்? ஒன் வேர்டு, கிராஃப், ஜாமெண்ட்ரி, அடுத்ததாக ஃபஸ்ட்டு சாப்டர், அடுத்ததாக மேட்ரிக்ஸ் அதாவது அணிகள் 3.17, 3.18, 3.19 தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூராக உங்களால் 90 மார்க்குக்கு மேலே கட்டாயமாக எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா கட்டாய கணக்கு 5 மார்க்கில் ஒரு கட்டாய கணக்கு வருது, கம்பல்சரி சம் வருது, 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி சம் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் அதாவது அழகு பயிற்சின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கட்டாய கணக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மேக்ஸில் என்ன வாங்கலாம் அப்படின்னா சென்டை வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் சாப்டரை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2ல் 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் 2.2, 2.4, 2.5, 2.10, 2.11, 2.12, 2.14, 2.15, 2.21, 2.24, 2.26, 2.41, 2.42, 2.47, 2.55, 2.57. சரிங்களா? எக்ஸசைஸில் என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 2.1ல் 2வது கணக்கும் 7வது கணக்கும், 2.2ல் 2, 3, 7, 9, 2.3ல் 1, 3, 4, 6, 2.4ல் 4, 5, 6, 2.5ல் 2, 3, 4, 5, 8, 2.6ல் 1, 3, 2.7ல் 2, 3, 4, 5, 2.8ல் 2, 9, 2.9ல் 1, 2, 3, 4. அடுத்ததாக நீங்கள் 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் எடுத்துக்காட்டில் 2.6, 2.25, 2.27, 2.28, 2.29, 2.30, 2.33, 2.34, 2.36, 2.43, 2.44, 2.51, 2.53, 2.54. பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 2.1ல் 6, 8, 2.2ல் 4, 5, 2.4ல் 6, 2.5ல் 7, 10, 11, 12, 13, 2.6ல் 7, 9, 10, 12, 2.7ல் 6, 9, 12, 2.8ல் 6, 7, 8, 10, 2.9 ஃபுல்லாக பார்த்துருக்கணும். இது போக எந்த கணக்கு பார்க்கணும் அப்படின்னா 5 + 55 + 555, 3 + 33 + 333 ஒரு கணக்கு வரும். இதில் வந்து இதே நம்பர் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம். ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் எதெல்லாம் அப்படின்னா 3.11, 3.1, 3.2, 3.12, 3.13, 3.14, 3.15, 3.19, 3.23, 3.24, 3.25, 3.26, 3.30, 3.32, 3.37, 3.40, 3.43. நீங்கள்
இந்த தேர்ட் சாப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சாப்டரில் கட்டாயமாக நீங்கள் 3.2 கட்டாயமாக பார்த்துருக்கணும், 3.8 கட்டாயமாக பார்த்துருக்கணும், 3.13 3.14 இந்த 4 பயிற்சியும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். சரிங்களா? அடுத்தா இப்போ 3.2ல் இருக்கக்கூடிய எல்லா சமமும் பார்த்துருங்க. 3.3ல் 1 2, 3.4ல் 1 2, 3.5ல் 1 5, 3.6ல் 1 3, 3.7ல் 1, 3.9ல் 1 2, 3.10ல் 1, 3.11ல் 1வது, 3.12ல் 1 4, 3.13ல் 1, 3.17 என்ன பொறுத்தளவுக்கு 3.17, 3.18, 3.19 இருக்கக்கூடிய எல்லா கணக்கையும் பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்தா 5 மார்க். 5 மார்க்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம் எதெல்லாம் அப்படின்னா 3.6, 3.25, 3.27, 3.28, 3.29, 3.30, 3.33, 3.34, 3.36, 3.43, 3.44, 3.51, 3.53, 3.54. அடுத்ததா பயிற்சி 3.1ல் 1 2 3 4 5, பயிற்சி 3.2ல் 1வது, பயிற்சி 3.3ல் 3 4, பயிற்சி 3.5ல் 2 3 4 5, பயிற்சி 3.6ல் 4 5 6, பயிற்சி 3.7ல் 2, 3.8 பொறுத்தளவுக்கு ஃபுல்லாமே பார்த்துருங்க. 3.11ல் 2, 3.12ல் 3 4 5 9, 3.13ல் 2 3 4 5, 3.14ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 5 6, 3.18 3.19 கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்ததா சாப்டர் 4. சாப்டர் 4 பொறுத்தளவுக்கு நம்ம 5 மார்க் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 5 மார்க் எதை அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 தேற்றத்துலேருந்து ஒரு தேற்றம் கண்டிப்பாக கேட்பாங்க. 3 தேற்றம் எந்த தேற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா தேல்ஸ் தேற்றம். சரிங்களா? அடுத்ததா ஆங்கிள் பைசெக்டார், அதாவது கோண இரு சமவெட்டி தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம். இந்த 3 தேற்றத்தை மட்டுமாவது நீங்கள் 4வது சாப்டரில் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு தேற்றம் இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக 2 மார்க்கில் 4வது சாப்டர் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4.1 4.4 4.5 4.6 4.7 4.8 4.12 4.13 4.15 4.16 4.22 4.24 4.27 4.28, பயிற்சி 4.1ல் 1 3 6, 4.2ல் 3 5, 4.3ல் 1 5, 4.4ல் 1 7. 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 4.20 21 23 25 32 3 தேற்றம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இது போக இந்த கணக்குகள் 4.2ல் முதல் கணக்கு பார்த்துக்கோங்க, 4.3ல் 6 8, 4.4ல் 9வது கணக்கு பார்த்துக்கோங்க. 5வது சாப்டரை பொறுத்தளவுக்கு 5வது சாப்டர் வந்து நமக்கு 2 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படி பிரிக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.1 5.2லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்காங்க, 5.3 5.4லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்காங்க. ஸோ நீங்கள் சாப்டரை பிரித்து படிக்கும் போதே 5.1 5.2 ஃபஸ்ட்டு முடிங்க, அடுத்து 5.3 5.4 முடிங்க. இதை முடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து 5.1 5.2 முடிச்சிட்டாலே ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க். இந்த மாதிரி 5.3 5.4 முடிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க். ஸோ கொஞ்சம் 5.1 5.2 கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க. அதில் எது முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது, அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 6வது சாப்டர். சார் எனக்கு 6வது சாப்டரே புரியாது சார், சைன் தீட்டா காஸ் தீட்டாலே எங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு தயவு செஞ்சு இந்த சாப்டரை ஒமிட் பண்ணாதீங்க. இந்த சாப்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு சாப்டர் தான். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நமக்கு 11th 12th இதோட கண்டினியூஸ் நமக்கு நிறையா வருது. ஸோ 6வது சாப்டரை கொஞ்சம் அக்கறை எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். அதில் 2 மார்க் எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.1 எடுத்துக்காட்டில் 6.1 6.2 6.3 6.4 6.5
6.6, 6.10, 6.18, 6.19, 6.20, 6.26. பயிற்சி 6.1ல 1, 2, 3, 4, 6.2ல 1, 2, 6.3ல 1, 2. 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 6.11, 6.12, 6.17 எக்ஸாம்பிள் சம்மில். பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.1ல 5, 6, 7, 8, 9, 10, 6.2ல 3, 5, 6, 6.3ல 3, 4, 5, 6, 6.4ல முதல் 5 சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 7வது சாப்டர். 7வது சாப்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலாஸ் உங்களுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7வது சாப்டர் ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதை மனப்பாடம் பண்ணிடுங்க அப்படின்னா ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. அதில் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 5 மார்க் கொஸ்டினுக்கு மினிமம் 3 மார்க் கிடைச்சிருவாங்க அப்படின்னா போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியானதாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு இந்த சாப்டரை பாருங்கள், ரொம்ப ஈஸி. 7வது சாப்டர் பொறுத்தளவுக்கு 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 7.1, எடுத்துக்காட்டில் 7.2, 7.3, 7.6, 7.8, 7.9, 7.10, 7.12, 7.13, 7.15, 7.19, 7.20, 7.30. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.1ல 1, 3, 7, 8, 7.2ல 3, 6, 7, 8, 7.4ல 1, 4. இது 2 மார்க்கில். 5 மார்க்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.7, 7.11, 7.14, 7.17, 7.22, 7.23, 7.24, 7.25, 7.26, 7.27. பயிற்சி 7.1ல 1, 2, 3, 5, 6, 8. பயிற்சி 7.2ல 1, 2, 3, 4, 9, 10. பயிற்சி 7.3ல 1, 2, 4, 5. பயிற்சி 7.4ல 3, 5, 6, 7, 10. சாப்டர் 8 பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.3, 8.4 ரொம்ப எளிமை. இதை பார்க்காம எக்ஸாமுக்கு நம்ம போகவே கூடாதுங்க, மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் சாப்டர் 8 பொறுத்தளவுக்கு 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எடுத்துக்காட்டில் 8.1, 8.2, 8.3, 8.15, 8.18, 8.20, 8.21, 8.23. பயிற்சி 8.1ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் 1, 2, 3, 7, 9. பயிற்சி 8.2ல 1, 2, 4. பயிற்சி 8.3ல 1, 2, 4, 6. அடுத்ததா 8.4ல 1, 2, 3, 4, 5. அடுத்தா 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் எடுத்துக்காட்டில் 8.4, 8.5, 8.6, 8.8, 8.10, 8.19, 8.24, 8.27, 8.28, 8.30, 8.31. பயிற்சி 8.1ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 5, 6, 7, 10, 12, 13. அடுத்ததாக 8.2ல 5, 6, 8.3 பொறுத்தளவுக்கு 3, 7, 8, 9, 12, 13. அடுத்ததாக பயிற்சி 8.4ல 6, 7, 8, 10, 11, 12, 13. வடிவியல் பார்த்தீங்க அப்படின்னா வடிவியலில் நம்ம எடுத்துக்காட்டில் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா 4.10, 4.11, 4.29, 4.30, 4.31. பயிற்சி 4.1ல 10, 11, 12, 13. பயிற்சி 4.2ல 11, 12, 13, 14, 15, 16. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிராஃப் நமக்கு 8 மார்க் வருது. அதில் எடுத்துக்காட்டில் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா 3.47, 3.48, 3.49, 3.50, 3.51. அடுத்ததாக எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.15ல் 1, 2, 3, 4, 5, 6, 3.16ல் 1வது கணக்கு. இதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க் மேலே சுயராக வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.